1231 சுகாதார பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் 1231 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் விதமாக 5 பேருக்கு நேரடியாக பணி ஆணைகளை வழங்கினார். கிரேஸ் சுந்தரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முனியம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்திற்கு சென்ற முதலமைச்சரை கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற வைஷாலி சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது வைஷாலிக்கு தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தில் இளநிலை அலுவலர் பணியிடத்திற்கான பணி ஆணையை முதலமைச்சர் வழங்கினார். இதேபோன்று கால்பந்து வீராங்கனை சுமித்ரா, கூடைப்பந்து வீராங்கனை சத்யா, பாய்மர படகு வீரர் சித்ரேஷ் தத்தா ஆகியோருக்கும் அரசு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அத்துடன் அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக தமிழ் வளர்ச்சித் துறையில் உதவி இயக்குநராக தேர்வு செய்யப்பட்ட 13 பேர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் பயின்றவர்களை 1231 கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் செய்து அதற்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். அவர்களுடன் எடுத்துக்கொண்ட குழு புகைப்படத்தை பதிவிட்ட முதலமைச்சர் மேலும் 2417 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று உறுதியளித்தார். கல்வி நிதியை கடந்த 2 ஆண்டுகளாக விடுவிக்காமல் மாணவர்கள் நலனில் மத்திய அரசு அரசியல் செய்ய வேண்டாம் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு பதிலளித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழி கொள்கை குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு மாணவர்கள் நலனில் அரசியல் செய்ய வேண்டாம் என்று பதிலளித்திருந்தார். இதுகுறித்து சிவகங்கையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் அரசியல் அமைப்பு அட்டவணையில் உள்ள 22 மொழிகளையும் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் தவறில்லை, ஆனால் அதை கட்டாயப்படுத்தக்கூடாது என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் என்றும் தெரிவித்தார். மாணவர்களை விட அரசியலுக்கு முக்கியத்துவம் தராதீர்கள் அப்படின்றாங்க. இல்ல, அதான் அந்த கொள்கை அப்படின்னு வரும்பொழுது அந்த லாங்குவேஜை தவிர்த்து அவங்களால வேறு எதுவுமே சொல்ல முடியல. ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருக்கிறார்கள். அது அப்படியே அது வருத்தத்துக்குரியதாக இருக்கின்ற அதை தான் நாங்கள் அவங்ககிட்ட சொல்கிறோம். தயவுசெய்து மாணவர்கள் நலன் சார்ந்து அரசியல் இதில் செய்ய வேணாம். இத்தனை ஆண்டு காலம் எப்படி ஒவ்வொரு வருஷமும் பிஏபியோடது முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ஃபண்டு ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தீங்களோ அப்படி ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக மட்டும் ஏன் இவ்வளோ நீங்கள் முரண்டு பிடிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. அதனால் அரசியல் செய்வது யார் என்பதை நாட்டு மக்கள் பார்க்கணும். மேலும் தமிழ்நாடு அதிக அளவில் உலகத்தரம் வாய்ந்த மாணவர்களை உருவாக்கியிருப்பதை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாமல் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எந்த விதத்தில் நியாயம் என்றும் கேள்வி எழுப்பினார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரத்தில் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. சென்னையில் கோயம்பேடு, நுங்கம்பாக்கம், வடுவர் கோட்டம், தியாகராய நகர், தேனாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அதேபோல புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, குமணஞ்சாவடி, திருவடிசை, செம்பரம்பாக்கம், மாங்காடு, குன்றத்தூர், வானகரம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் உருவானதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பணி முடிந்து 2 சக்கர வாகனங்களில் வீடு திரும்பியோர் பொதுமக்கள் நனைந்தபடி பயணித்தனர். தஞ்சாவூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சூரக்கோட்டை, மருங்குளம், குறுங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இந்த மழை காரணமாக சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலை நேரத்தில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் உருவானது. அதேபோல கொடைக்கானலில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. அப்சர்வேட்டரி, 7 ரோடு சந்திப்பு, அண்ணா சாலை, மூஞ்சிக்கல், நாயுடுபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் இதமான காலநிலை நிலவியது. ஜிஎஸ்டி வரி குறைப்பை தொடர்ந்து ஆவின் நெய் விலை 2 மாதங்களுக்கு குறைப்பதாக ஆவின் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு பிறகும் ஆவின் பால் பொருட்கள் விலை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. இந்நிலையில் ஆவின் பால் பொருட்களின் விலையை ஆவின் நிர்வாகம் குறைத்துள்ளது. அதன்படி ஜாரில் அடைத்து விற்கப்படும் 50 மில்லி நெய் 48 ரூபாயிலிருந்து 45 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. 85 ரூபாய்க்கு விற்கப்படும் 100 மில்லி நெய் இனி 80 ரூபாய்க்கும், 160 ரூபாய்க்கு விற்பனையாகும் 200 மில்லி நெய் 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட உள்ளது. இதேபோன்று ஜாரில் விற்கப்படும் 1/2 லிட்டர் நெய் 365 ரூபாயிலிருந்து 345 ரூபாய்க்கும், 1 லிட்டர் நெய் 700 ரூபாயிலிருந்து 660 ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று டின் மற்றும் பவுச்சில் விற்கப்படும் நெய் விலையும் குறைக்கப்படுவதாகவும், இந்த விலை குறைப்பு நவம்பர் 30ஆம் தேதி வரை மட்டும் அமலில் இருக்கும் என்றும் ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பன்னீர் மற்றும் சமன்படுத்தப்பட்ட பால் பாக்கெட்டுகள் ஏற்கனவே வழங்கப்படும் சலுகை விலையில் விற்பனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த அறிவிப்பு ஏற்கத்தக்கதல்ல என்று
தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்க தலைவர் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார். அப்படி தள்ளுபடி விலைகளை விற்பனை செஞ்சிருக்கிற பொருளை மீண்டும் நாங்கள் ஜிஎஸ்டிக்காக விலையை குறைக்கிறோன்ற மாதிரி காரணம் காமிச்சிருக்கிறாங்க. இதுவும் மக்களை முழுமையாக ஏமாற்றக்கூடிய செயல். மற்ற ஆவின் பொருட்களுக்கும் விலையை குறைக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். 2048ஆம் ஆண்டுக்குள் சென்னையில் 440 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தும் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து ஆணையம் அளித்துள்ள சாத்தியக்கூறுகள் அறிக்கையை அரசு ஆய்வு செய்து ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதில் 2030ஆம் ஆண்டிற்குள் சென்னையில் அரசு பேருந்துகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாகவும் அதற்காக 6045 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான திட்ட அறிக்கையும் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து ஆணைய இயக்குநர் ஜெயக்குமார் 2,42,000 கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த 25 ஆண்டுகள் சென்னையில் பல்வேறு கட்ட பணிகள் நடக்க உள்ளதாக தெரிவித்தார். 2045-48 சென்னை ஒரு 450 கிலோமீட்டர் நெட்வொர்க்குக்கு மெட்ரோ. அல்டிமேட்டா என்னன்னா 2030 6,500 பஸ் இருக்கணும். இரட்டிப்பா இருக்கணும் 5 வருஷத்துக்குள்ள. டெல்லியை தொடர்ந்து சென்னையிலும் 450 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். வரும் சனிக்கிழமை சேலம் நாமக்கல்லில் தாவேக தலைவர் விஜய் மேற்கொள்ளவிருந்த பரப்புரை பயணத்தில் மாற்றம் செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேக தலைவர் விஜய் திருச்சியில் கடந்த 13ஆம் தேதி தனது பரப்புரையை தொடங்கினார். டிசம்பர் மாதம் வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். அந்த வகையில் வரும் 27ஆம் தேதி வடசென்னை மற்றும் திருவள்ளூரில் பரப்புரை செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் அதனை மாற்றி சேலம் மற்றும் நாமக்கல்லில் பரப்புரை செய்ய இருப்பதாக விஜய் அறிவித்திருந்தார். இந்நிலையில் சேலம் மற்றும் நாமக்கல்லில் விஜய் மேற்கொள்ள இருந்த தேர்தல் பரப்புரை பயணத்திலும் மாற்றம் செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வாரம் விஜய் எங்கு பரப்புரை மேற்கொள்ளப் போகிறார் என்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து விரைவில் அதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே கடந்த சனிக்கிழமை திருவாரூரில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது விதிகளை மீறியதாக தாவேகவினர் மீது வழக்கு பாய்ந்துள்ளது. திருவாரூரில் அழகிரி காலனி பகுதியில் விஜயை வரவேற்கும் விதமாக அவருக்கு பொக்லைன் இயந்திரம் மூலம் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியதாக தாவேக மாவட்ட செயலாளர் மதன், பொக்லைன் இயந்திர உரிமையாளர் ராஜேஷ் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ಸಲ ಗೋವಿಂದ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ. திருப்பதி பிரம்மோற்சவ விழாவிற்காக சென்னையிலிருந்து புறப்பட்ட 11 அழகிய வெண்பட்டு திருக்குடைகள் யானை கவுனியை தாண்டிய காட்சிகளே இவை. திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு சமர்ப்பிக்க அலங்கரிக்கப்பட்ட வெண்பட்டு திருக்குடைகள் சென்னையிலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுவது வழக்கம். அந்த வகையில் சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைகளுடன் திருக்குடைகள் ஊர்வலம் தொடங்கியது. உடுப்பி பலிமார்பீடத்தின் பீடாதிபதி வித்யாதீஷ தீர்த்தரு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அங்கிருந்து NSC போஸ் சாலை, கோவிந்தப்ப நாயக்கன் தெரு சந்திப்பு, பைராகி மடம், வால்டாக் சாலை வழியாக வந்து மாலை 4 மணி அளவில் யானை கவுனி தாண்டி அடுத்த 5 நாள் பயணமாக திருக்குடைகள் ஊர்வலமாக திருப்பதி ஏழுமலையானுக்கு கொண்டு சென்று சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றதால் வடசென்னையின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றப்பட்டது. இதேபோன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திலிருந்து திருப்பதி ஏழுமலையானுக்கு 5 டன் பூமாலைகள் அனுப்பி வைக்கப்பட்டன. திருப்பதியில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஏழுமலையான் கோவில் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் காட்சிகள் தான் இவை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. பிரம்மோற்சவ விழாவில் பங்கேற்க லட்சக்கணக்கான பக்தர்கள் திருமலைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் விழாவுக்கான ஏற்பாடுகளை தேவஸ்தான நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக கோவில் வளாகம் முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இது தவிர இறை மூர்த்திகளின் கட்டவுட்டுகள் மின் விளக்கு அலங்காரத்துடன் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ளன. இரவு நேரங்களில் ஜொலிக்கும் இந்த வண்ண விளக்குகள் பக்தர்களை கவர்ந்து வருகிறது. குலசேகரப்பட்டினத்தில் புகழ்பெற்ற முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள முத்தாரம்மன் கோவிலில் நடைபெறக்கூடிய தசரா திருவிழா உலக பிரசித்தி பெற்றது. மைசூருக்கு அடுத்தபடியாக இங்குதான் தசரா திருவிழா 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த திருவிழாவில் தமிழ்நாடு மட்டுமின்றி நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று விரதமிருந்து வழிபாடு நடத்துவர். அந்த வகையில் நடப்பாண்டின் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடி பட்டம் யானை மீது ஏற்றப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து காலை 5 மணி அளவில் கோவிலை வந்தடைந்தது. கொடி பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது.
தசரா திருவிழா கொடியேற்றத்தை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் குலசேகரப்பட்டினத்தில் குவிந்தனர். நடிகர் எம்.ஆர். ராதாவின் மனைவியும் நடிகை ராதிகாவின் தாயாருமான கீதா மறைவுக்கு முதலமைச்சர் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்திய நிலையில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. வயது மூப்பு காரணமாக கீதா ராதா காலமான நிலையில் அவரது உடல் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் நடிகை ராதிகா, சரத்குமார் உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். கே. வீரமணி, சசிகலா, ஜெயக்குமார், தமிழிசை, சீமான் உள்ளிட்ட அரசியல் கட்சியினரும் இறுதி மரியாதை செலுத்தினர். நடிகர்கள் விஜயகுமார், சிவகுமார், பிரபு, நாசர், நடிகைகள் மீனா, நளினி, சோபனா, இயக்குனர் ரவிக்குமார் உள்ளிட்ட திரை உலகினர் பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி ராதிகா, நிரோஷாவுக்கு ஆறுதல் கூறியபோது அவர்கள் கண்கலங்கினர். பின்னர் ஊர்வலமாக கீதாவின் உடல் எடுத்து செல்லப்பட்ட நிலையில் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. ஹைதராபாத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீரில் சிக்கி வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தெலுங்கானா மாநிலத்தில் நடப்பாண்டு பருவமழை வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக ஹைதராபாத்தில் கடும் மழைப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. பஞ்சாரா, ஜூப்ளி, அமீர்பேட், கைத்ராபாத், எல்பி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஹைதராபாத்தில் உள்ள ஆளுநர் மாளிகை அருகே தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியில் வடக்கு பகுதியில் கொட்டித்தீர்த்த கனமழையால் கோமோ நகரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இத்தாலியின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பரவலாக கனமழை பெய்தது. இதன் எதிரொலியாக கோமோ, மோன்சா, வரிஸ் உள்ளிட்ட மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டன. குறிப்பாக கோமோ மாகாணத்தில் உள்ள வீதிகளில் ஆற்றின் வடித்தடம் போல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் மழை நீரில் மூழ்கின. இந்நிலையில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். வீடுகளின் மேல் தடத்தில் சிக்கியிருந்த பொதுமக்கள் பலர் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்பட்டனர். நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ள பெரும்பாலான சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன.